குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2024 செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டுப்பா. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக சொல்லணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 செக்மெண்ட் வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துன்னு இருக்குது ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் 1 பேப்பர் வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுப்பா ஓகேங்களா. கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போன வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2க்கான வேல்யூவேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஃபேஸ் 2 வேல்யூவேஷன் வந்துன்னா போய்கிட்டு இருக்குது. ஸோ கம்மிங் வீக் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கு அதாவது மேபி நாளைக்கு மண்டே நாளைக்கும் கண்டினியூ ஆகும். இந்த ஃபேஸ் 2 வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டுக்குள்ளே மேக்ஸிமம் முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஸ்டாஃப்ஸாக அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் மார்ச் எண்டுக்குள்ளே டோட்டல் வேல்யூவேஷன் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸை அப்லோட் பண்ணுற ப்ராசஸை பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராசஸ்ஸு 1 வீக் டைம் எடுத்துக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதை அவங்க அப்லோட் பண்ணிட்டு சர்வரில் செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேண்டம் செக்கிங் ப்ராசஸ்ன்னு ஒன்று பண்ணுறாங்க ஓகேங்களா. அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்க மார்க்ஸ் அப்லோட் பண்ணது கரெக்டாக இல்லைன்னு ரேண்டமாக ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை செக் பண்ணுவாங்க ஓகேங்களா. இதெல்லாம் செக் பண்ணி முடித்து ஒரு 1 வீக் கேப்பில் எல்லாம் இதுவான பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்கிட்டேருந்து அப்ரூவல் வாங்குவாங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதை பற்றி. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிஞ்சு இதுவாக பை பாசிபிள் இந்த ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக டைமுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஏப்ரல் 3rd வீக்கில் ரிசல்ட்டு வந்துடும். இன்கேஸ் டிலே இருந்துச்சுன்னா ஏதாச்சும் டிலே இருந்துச்சுன்னா ஏப்ரல் லாஸ்ட் வீக்கு 100% உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும்ப்பா. இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னா ஃபேஸ் 1 வேல்யூவேஷன் முடிஞ்சு ஃபேஸ் 2 வேல்யூவேஷன் போய்க்கின்னு இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது இந்த மார்ச் எண்டுக்குள்ளே கம்ப்ளீட் ஆயிருன்னு ஸ்டாஃப் சொல்லிட்டாங்க. அப்படி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏப்ரல் 1st வீக்கில் தான் அந்த அப்லோட் ப்ராசஸ் செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு 3rd வீக்கில் வரலாம். கொஞ்சம் டிலே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100% ஏப்ரல் லாஸ்ட் வீக் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் கரண்ட்டாக இருக்கிற விஷயம் ஓகேங்களா. ஸோ வேல்யூவேஷன்லாம் எப்படி போயிருக்குன்றது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன் வேல்யூவேஷனுக்கு முன்னாடியே நான் இதை ரிசல்ட்டை பற்றி பேசுனா ரிசல்ட் டேட்டு பற்றி தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அதனால தான் ரிசல்ட்டோட ஸ்டேட்டஸை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேல்யூவேஷன் பற்றி சொல்கிறேன் ஓகேங்களா.